வசம்பு பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை ஈர்க்கும் ரகசியம். பொதுவாகவே வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குதுங்க. இதுக்கு காரணம் இந்த வசம்புல எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாமல் இருப்பதுதான். இந்த வசம்ப நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பது பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த எளிய பரிகாரம் நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கும் அளவை விட அதிகமாகவே உங்களுக்கு வேலை செய்யும். சரி, முதல்ல நீங்க வசம்பு வாங்க போறீங்க. அந்த வசம்பு வாங்கும்போது ப்ளீஸ் பேரம் பேசாதீங்க. பேரம் பேசாமல் கேட்கும் விலையை கொடுத்து விட்டு வசம்பை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்களுடைய பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும். இந்த பதிவில் இருக்கும் பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்க எந்த ஒரு செயலுக்கு சென்றாலும் அதில் பல மடங்கு அதிகமான வெற்றி கிடைக்கும். நிச்சயம் நீங்க பாருங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, கடனை வசூலிக்க சென்றாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுலபமாக ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல காரியத்திற்கு கூட கிளம்பும் போது இந்த வசம்பை அதை செய்யும் தயாரிப்பால் நீங்க நிச்சயம் அந்த மையின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிட்டும், சுபமாக முடியும். இப்பொழுது வசம்பு வாங்கிட்டோம். இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று பலராலும் செழிப்பு மற்றும் வளம் வேண்டி பயன்படுத்தப்படும் வசம்பு பற்றி பார்க்கலாம். இவை ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்படும் வழிமுறைகள். நம்பிக்கையுடன் செய்வோர் அனைவரும் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்றாங்க, பின்பற்றி வருகிறார்கள் இன்னமும். முதல்ல அட்சதை மற்றும் வசம்பு. பச்சரிசி, மஞ்சள், சிறிதளவு நெய் சேர்த்து அட்சதை தயாரிக்கவும். அதில் வசம்பு மற்றும் 2 கிராம்பு சேர்க்கவும். வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் வைக்கலாம். இது வைப்பதால் நிச்சயம் பணம் பன்மடங்கு உங்களுக்கு வரும். இரண்டாவது, உப்பு மற்றும் வசம்பு. ஒரு பாத்திரத்தில் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசம்பு வைக்கவும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வடக்கு திசையில் வைக்கலாம். இதனால் வீட்டில் கடன் தொல்லை அகலும். 3, நகை பெட்டி, நகைச்சீட்டு. நகைகள் இருக்கும் பெட்டியில் சிறிது வசம்பு துண்டு வைக்கலாம். நகைகள் மட்டும் அல்ல, நகைகள், சீட்டுகள், ரசீதுகள் இருந்தால் அதன் கூடவே இந்த வசம்பு துண்டுகளும் வைக்கலாம். நகைகளை இன்னும் மேலும் புதுப்பிக்கவும், நகைகள் அதிகரிக்கவும் இது பயன்படுத்தப்படுது. பாரம்பரிய முறையாக சிலர் இதை இன்னமும் பின்பற்றினதான் வந்துன்னு இருக்காங்க. 4வது, சில்லறை காசுகள் மற்றும் தர்பை மற்றும் வசம்பு. ஒரு கிண்ணத்தில் சில்லறை காசுகள் வைக்கவும். அதனுடன் தர்பை புல் மற்றும் வசம்பு சேர்க்கவும். வடக்கு திசையில் வைக்கலாம். இது வியாழக்கிழமைகளில் செய்யலாம். இதனால் மேலும் செல்வம் அதிகரிக்கவும். 5வதாக, தொழில் மற்றும் வியாபாரம் இடங்களுக்கு தீபம் ஒன்றை ஏற்றி அதில் பச்சை கற்பூரம் மற்றும் மருதாணி விதை சேர்க்கலாம். வசம்பை சுட்டு எண்ணெயில் தோய்த்து தயாரித்த கலவையை சிலர் வியாபார இடங்களில் வைத்து வருகின்றனர். இதனால் வியாபாரம் நல்ல செழிப்போடு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வாடகையாளர்களை அதிக ஈர்க்கிறது. இதனால் பண வரவு அதிகமாகிறது. 6வது, பச்சரிசி மற்றும் சேமிப்பு. பச்சரிசி பாத்திரத்தில் வசம்பு மற்றும் கிராம்பு சேர்த்து வைக்கலாம். இதனால் பணம் சேமிப்பு அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தினால் பணம் எவ்வளவு வந்தாலும் அது சேமிப்பாக மாறும். இதனால்தான் பச்சரிசியுடன் கிராம்பு, அதனுடவே வசமும் சேர்த்து வைக்கப்படுகிறது. இது பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் முறைகளில் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரிய நம்பிக்கைகள். நம்பிக்கையுடன் நல்ல எண்ணத்துடன் செய்யும் போது மன நிறைவு கிடைக்கும். 7வதாக, கட்டி வைப்பது. ஒரு சிறிய துண்டு வசம்பை எடுத்து சிவப்பு நிற துணியில் கட்டி பணப்புழக்கம் இருக்கும் இடத்தில் அல்லது உங்கள் தொழில் செய்யும் இடங்களில் கட்டி தொங்கவிடலாம்.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரோ அல்லது கடைக்கு முன்னாடி கட்டி தொங்க விடலாம். அதாவது நிலவாசல் மாதிரி, இல்லை டோர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, டோர் சைடு கட்டி தொங்க இடலாம். 8வதாக பண பெட்டியில் வைப்பது. ஒரு சிறிய துண்டு வசம்பை மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி உங்கள் பணம் அல்லது நகை இல்லைனா சொத்து ஆவணங்கள் இருக்கும் பெட்டிகளில் வைக்கலாங்க. இது செல்வத்தை பெருகச் செய்வதோடு அதை ஈர்க்கவும் செய்யும் என்பது நம்பிக்கை. நிச்சயம் செய்து பாருங்கள், உங்களுக்கு பலன் கிட்டும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயன்படும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து நீங்களும் பண கஷ்டத்திலிருந்து வெளியில வாங்க. நிச்சயம் உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பண தட்டுப்பாடு இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு தானாகவே அமையும். மேலும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நிறைய ஆன்மீக பரிகாரங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.